எங்க நகை வாங்கணும்? சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. எந்த நகை வாங்கணும் பாருங்க, பார்த்து வாங்குங்க. சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி. இப்போ நம்ம ஒரு வெஜிடேரியன் ஃபுட் எவ்வளோ குயிக்காக அதில் இருக்க சத்துக்கள்லாம் வீணாகாமல் எப்படி சமைக்கிறதுன்றதை பார்ப்போம். ஒரு நான்வெஜ் இதுவும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெஜிடேரியன் ஃபுட்டுனா ஒரு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனக்கிட்ட ஒரு கிளைண்ட் சொன்னாங்க, மேடம் ஒரு கூட்டு பண்ணுறதுக்கு எனக்கு 45 மினிட்ஸ் ஆகுது. உண்மையிலே எனக்கு அது ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயமா இருந்தது. எல்லா சமையலும் பண்ணால் ஒரு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour, குக் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 15 to 25 மினிட்ஸ், அவ்வளோதான் நேரமே எடுத்துக்கணும். அப்படி பண்ணுறது தான் நல்ல சமையல் முறை. உங்களுக்கும் நல்ல சமையல் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஒரு பாசிப்பருப்பு போட்டு ஒரு நீர் காய்கறிகள் போட்டு கூட்டு பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். பாசிப்பருப்பு வேகிறதுக்கு நீங்கள் பாட்டு விசில் வச்சுக்கிட்டே இருக்கலாம் வேண்டாம். மொத்தம் 2 அல்லது மேக்ஸிமம் 3 விசில் மட்டும்தான் போதுமானது அது வேகிறதுக்கு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா அரிஞ்சிட்டு பச்சை மிளகா தான் யூஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு நல்லா தட்டி போடுங்க. ஏன்னா எப்போவுமே பருப்பு வகைகள் எல்லாமே நம்ம உடம்புல கேஸ் ஃபார்மேஷன் பண்ணும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த சமையலில் பூண்டு சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இது ஒரு சின்ன டெக்னிக். இந்த டெக்னிக் நான்லாம் சொல்லலை, நம்ம பழைய காலத்துலேருந்தே இந்த டெக்னிக் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை அண்ட் பூண்டு நல்லா தட்டி வச்சுக்கோங்க. நீர் காய்கறிகள் ஏதோ சௌ முள்ளங்கி அப்படி இல்லைன்னா பூசணிக்காய் சொரக்காய் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நல்லா கட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் கூட்டு பண்ணுறதுக்கு எப்போவுமே காய்கறியில் நீங்கள் ரொம்ப பொடிசாலாம் கட் பண்ண வேண்டாம். ஏன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். நல்லா பெருசாக கட் பண்ணால் கூட அந்த வெந்து அது மேஷ் தான் ஆக போகுது. ஸோ ஒரு மீடியம் சைஸ்லேயே கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 3 விசில், அதுக்கு மேலே விட்டால் தேவையில்லை. அதில் வைக்கிற தண்ணியும் யூ நோ த குவான்டிட்டி ஆஃப் இது நிறைய தண்ணியை வச்சு வேக விடாதீங்க. ஏன்னா நீர் காய்கறிகளுக்கு எப்போவுமே அதுலேருந்து தண்ணி வரக்கூட தன்மை உண்டு. ஸோ அளவான வாட்டர் வச்சுட்டு 3 விசில் வச்சுட்டிங்கன்னா போதும், நல்லா குக் ஆகிடும். குக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, இது வச்சுருக்கோம்ல நான் சொன்ன மாதிரியே தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரி என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் நல்லா இதுவான பிறகு வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் நல்லா சீசனிங் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது வீட்டில் டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்கன்னா தேங்காய் சேர்க்காமல் இதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு 15 நிமிஷம் தான் ஆகும். அப்படி இல்லை வீட்டில் வயசான குழந்தைகள் சாப்பிட்றாங்க அப்படின்னா உடனே கிரேட்டட் கோகனட் இருக்கு இல்லையா, நல்லா துருவி வச்ச தேங்காய் அதை என்ன பண்ணுங்கள் போட்டு உடனே மூடி வச்சுட்டு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும், குட் கண்டென்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுங்கள். இது சிம்பிள் மெத்தட் ஆஃப் கூட்டு மெத்தட். இந்த மாதிரி கரெக்ட் டைம், அதாவது ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் இந்த மாதிரி நேரத்தில் தான் வேக வைக்கணும்னு இருக்குது. அந்த மாதிரி வேக வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கிற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் உங்களுக்கு போகாமல் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ அது உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்ஸ். அது மட்டும் இல்லை, காய்கறியை ஓவராக குக் பண்ணாலும் அதில் இருக்க சுவைத்தன்மை போயிடும். லெஸ்ஸாக குக் பண்ணாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி மீடியம் டைமில் கரெக்ட் ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணும்போது எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். மீன் குழம்பு எப்படி நான்வெஜ்ஜில் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்சது ஹெல்த்தியான ஃபுட்டுன்றது மீன் குழம்பு தான். மீன் குழம்பு ரொம்ப சுவையே மீனை நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான். பெரிய மீன் அவ்வளோவா சுவையாகவே இருக்காது, இதுதான் உண்மை. குட்டி குட்டி மீன்லாம் இருக்குது இல்லையா, மீடியம் சைஸ் மீனுக்கு தான் ரொம்ப சுவையும் ஜாஸ்தி. அதில் வச்சுற மீன் குழம்பு தான் ரொம்ப வாசமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், மீன் குழம்பு தாளிக்கணுன்னா மிக முக்கியமானது இன்க்ரீடியன்ஸ். என்ன பண்ணுங்கள், தாளிக்கும் போது நல்ல நல்லெண்ணெய் விட்டு நல்லா வச்சு தாளிங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்தா கூட பரவாயில்ல, அது உடம்புக்கு நல்லது தான். புரியுதா? நான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் கம்மி பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட் இல்லாமல் ஃபுட்டை ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்து அவங்க சாப்பிடாமல் இருக்கிறத விட கொஞ்சம் எண்ணெய் கூட போனாலும் அது நல்ல எண்ணெய், செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெய் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. வடகம் யூஸ் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டு தெரியுமா, குழம்புக்கு மட்டும் இல்லை எல்லா தாளிப்பு கண்டென்ட்டுக்கும் நீங்கள் வடகம் யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு. ஸோ என்ன பண்ணலாம், தாளிக்கிறதுக்கு வடகம் போட்டுட்டு பூண்டு. இப்போது மீன் குழம்புக்கும் நமக்கு என்ன நான்வெஜ் சேர்த்தாலும் அது கொழுப்பு வகையை சார்ந்த உணவுகள். அப்போ அதுக்கு தான், அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நிறைய நான்வெஜ்ஜில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ மீன் குழம்புக்கும் தோல் உரிச்ச பூண்டு அதை என்ன பண்ணணும், நல்லா தட்டிக்கணும். வடகம் தாளித்தோன்னு வெங்காயம் தக்காளி என்ன தான் நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்த்தா கூட கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணணும், பச்சை மிளகாய் இருக்குல்ல அதை கீனி போட்டுடணும், அதுக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும்.
அதை நல்லா வதக்கிட்டு பூண்டை போட்டுட்டு, பூண்டை எப்போவுமே வதக்கும் போது அதுலேருந்து ஒரு ஃப்ளேவர் வரும். வதக்கும் போதே அதுலேருந்து ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவரோடு வதக்குங்க. வதக்கி முடித்த உடனே கருவேப்பிலை போட்டுட்டு, கருவேப்பிலை வந்து காஞ்சிடக்கூடாது. அந்த பச்சை கலர் அதுலேருந்து வரணும். அப்போ தான் அந்த பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அது. அதை வச்சுட்டு குழம்பு கரைக்கிறீங்கல்ல, அந்த கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டு, மிளகாத்தூள் போட்டு அதில் சேர்த்துட்டு, அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அது உணவுன்றதுல முதல்ல மெயின் கான்செப்டே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்ணும். நீங்கள் மனசில் நினைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. இன்றைக்கி நான் ரொம்ப சமைச்சேன். மீன் குழம்பு இன்றைக்கி நான் அருமையாக வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா, அந்த மீன் குழம்பு அவ்வளோ சுவையோடு வரும். உண்மையிலே அது ஒரு சைக்கலாஜிக்கல் கனெக்டிங் கூட அது. அதனால் நல்லா குழம்பு கரைக்கும் போதே கரெக்டாக அதாவது நீங்கள் 2-3 வாட்டி ஒரு குழம்பு வைக்கும் போதே இந்த குழம்புக்கு இவ்வளோ மிளகாத்தூள் போட்டால் இவ்வளோ டேஸ்ட்டு வருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி சொல்லிட்டு மறக்காமல் மஞ்சள் பொடி எல்லாத்துலேயும் சேர்த்துக்கணும். ஏன்னா அது ஒரு ஆன்டிபயோட்டிக். ஸோ அதை சேர்த்துட்டு குழம்பு தாளிச்சிட்டு மூடி வச்சுடுங்க. எப்போவுமே மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் அதுக்கு. நல்லா 10 மினிட்ஸ் அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் போனவுடனே ஃபிஷ், நல்ல மீடியம் சைஸ் ஃபிஷ்ஷு சோனா மத்தி மீனுக்கு ரொம்ப டேஸ்ட்டான குழம்பு. மத்தி மீன் மாங்காய் போட்டு குழம்பு வச்சா அது ரொம்ப டேஸ்ட்டு. அதே மாதிரி மீடியம் சைஸ் மீன்லாம் இருக்குது இல்லையா, சங்கரா, ஷீலா, இதுக்கெலாம் வந்து குட் டேஸ்ட்டும் நமக்கு அந்த நல்ல வாசமும் வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல கலராக இருக்கும். ஃப்ரெஷ் மீன் வந்து அளவாக வெந்திருக்கும் போது அதில் இருக்கிற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கண்டென்ட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ இட்ஸ் a குட் ப்ராசஸிங் மெத்தட். ஃபஸ்ட்டு வந்தோடனே எப்படா மேக்கப் ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து ஆல்மண்ட் ஆயில் வச்சு தான் மேக்கப் ரிமூவ் பண்ணுவோம்.